செந்தில்குமார் அவர் செயல்பாடு நல்லா இருக்குது, நல்லா பண்ணுறாப்புல. உடனே போய் பார்ப்பாப்புல, எதாக இருந்தாலும் கண்டிப்பாக வாக்களிப்போம். அவர் செயல்பாடுன்னு வந்த சேவப்பில் மக்களுக்கு, அதனால் நம்புகிறோம். ரோடு தான் பிரச்சனை இருக்குது, டிராஃபிக் பிரச்சனை இருக்குது, வந்தால் சரி பண்ண நினைக்கிறேன். மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. அன்றாடத்து இந்த மழை பிரச்சனை இருக்குது, அதை கூட சரி பார்த்து மக்களுக்கு அந்த குறைகள் தீர்க்க மாட்டேங்கிறார். இதனால் சில கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்வதற்கு கஷ்டமாக இருக்கும். 100% வாய்ப்புகள் இருக்கு. மக்களுக்கு தான் எந்தவித சேவையும் செய்யலைங்க. அவருடைய பிரச்சனைகள் மட்டும் அவருடைய குடும்ப நலனுக்கு மட்டும் பார்த்துக்கிறாரு, அவர் கட்சிக்காரங்க மட்டும் பார்க்குறாரு. செயல்பாடுகள் அவர் முடிஞ்சு செஞ்சுட்டு இருக்காருங்க. எதிர்கட்சி எம்எல்ஏன்றதுனால அவருடைய செயல்பாடுகள் பரவாயில்ல. சமுதாய கூட ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு. நிலத்தை அவருடைய ஃபண்டில் முடிஞ்ச வரைக்கும் ஃபண்டுகளில் கிணறு, இந்த மாதிரி ஒரு சாலை ரோடு, இன்டர்லாக் ரோடு இதெல்லாம் போட்டிருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாக்களிப்போம். அவருடைய செயல்பாடு இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த அளவுக்கு செஞ்சார். நாளைக்கு ஆளுங்கட்சியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் சிறப்பாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. வெளிவட்டார ரோடு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். உள்ள டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கள்ளக்குறிச்சி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பெரும்பாலும் எந்த நிகழ்ச்சியிலும் கலந்துகிறது இல்லை. இரண்டாவது, அவருடைய அறிமுகமும் மக்களுக்கு சரிவர தெரியாது. வாக்களிப்பதற்கு மக்களுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு என்ன, மக்கள்கிட்ட முதல்ல அறிமுகமே இல்லைங்க, அப்புறம் எப்படி ஒரு மக்கள் வாக்களிப்பாங்க? இவர் தான் எம்எல்ஏங்கிறது ஒரு இது வேணும், அது எதுவுமே கிடையாது. ரோடு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் இன்னும் எதுவும் நடக்கவில்லை. இன்னொன்று, ரயில்வே பணி இன்னும் கொஞ்சம் தூரிதமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினாங்கனாக்கா கள்ளக்குறிச்சி நகர் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த 5 ஆண்டு காலம் நல்ல சாதனையோட நிறைய செய்திருக்காரு. நிச்சயமா அவர் திரும்பவும் 2021 போட்டிட்டா அவருக்கு தான் இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு தான் ஓட்டு நிறைய வேணுங்க. அவர் தான் ஜெயிப்பாருங்க. ரிஷிவந்தியில் இப்போ பெரிய கால்வாய் திட்டம் பண்ணியிருக்காரு. கால்வாய் திட்டம் நிறைய கரண்ட் சம்பந்தமா மின்சாரத்துறையில நிறைய வசதி செய்திருக்காரு. செயல்பாடுகள் அந்த அளவு சொல்லிக்கிற அளவு திருப்தியா இல்லைங்க. எங்களுக்கு ரிஷிவந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு தாலுகா தரன்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றவே இல்லை. அதனால மக்கள் நாங்கள் ஒரு மேலே அதிருப்தியாக இருக்கிறோம். அளிக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ரிஷிவந்தி முழுக்க விவசாயிகள் இருக்க பகுதி. இப்போ ஒரு நெல் இல்லை தானிய குடோன் இங்கே வைக்கணும். பால் உற்பத்தியாளர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பால் பதனிடும் மையம், அந்த பாதுகாப்பாக வைக்கிற மையம் அது உருவாக்கணும்னு எதிர்பார்க்குறோம். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவர் எங்களுக்கு இந்த தொகுதியிலோ இல்லை எங்கள் ஊருக்கு செய்த நிறைய வளர்ச்சி திட்டங்களை நேரில் கண்கூட தினமும் பார்த்து கொண்டிருக்கோம். மின்சார வசதி இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்கள் தொகுதியில் எங்கள் ஊரில் செய்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு தான் எங்களுடைய வாக்கு. மேலும் எங்கள் ஊருக்கு இன்னும் தேவையான வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் அவர்கிட்ட கேட்போம். அது நிலுவையில் கண்டிப்பாக அவர் எங்களுக்கு செய்வார். ஏன் பரவாயில்லைங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காப்புல. ஏதாவது ஒரு வேலை முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்காப்புல. மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்கிறாப்புல. குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பரவாயில்ல, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பகுதி மக்களுக்கு தேவையான அளவுலாம் செஞ்சுட்டு தான் இருக்காப்புல. படும் மோசம் இருக்கிறதுலே இந்த 5 வருடம் மூலம் எந்த வருஷமும் நடந்ததே கிடையாது. படும் மோசமா இருக்கு. எந்த ஒரு நலத்திட்டம் நல்லது எந்த ஒரு இதுவும் நடக்கவே இல்லை. இப்ப திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி ரோடு, இந்த ஆலத்தூர்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் தெரியுங்க ஆகுது. இந்த ஆலத்தூர் இன்னும் உள்ளார போடணும், இல்ல ரோட்லயே போடணும், அதுவே போடணும். அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா அவ்வளவு மோசமா இருக்குங்க. திரும்பி யாருங்க ஓட்டு போடுவா? பழக கொடுக்குது. யாரு போனாலும் அவங்களுக்கு நின்று பேசக்கூடியது அருமையா இருக்குதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. 5 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. நல்லா செஞ்சிருக்கு. மக்கள் சென்றடைய மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கு. சங்கராபுரத்தில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை கட்டிருக்குது. சார்பதியார் ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு அரசு தங்கும் மாணவர் விடுதி, அது விடுதின்னு சொல்லலைங்க, சொகுசு பங்களான்னு சொல்லலாம், அந்த மாதிரி மாணவர் விடுதியை கட்டி கொடுத்துருக்காருங்க. கட்சிக்காரன் மட்டும் இல்லைங்க, நாங்கள மாதிரி எளிமையான முறையில் பொதுமக்கள் பேசிச்சாலும் அவர் கூட்டு பேசக்கூடியவர், குறைய கேட்கக்கூடியவர், ஃபோன் போட்டால் உடனே எடுத்து பேசக்கூடியவர் தன்மையுடையவர். நீண்ட கால பிரச்சனை சொல்லி கிடைக்குன்னா எங்களுக்கு என்னென்னு கிடைக்குன்னா, அரசு மருத்துவமனை போதிய மருத்துவர்கள், இந்த கழிவுநீர் கால்வாய் ஆற்றுல போய் கலந்து அது மாசுபடுது. இதை சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நிரந்தர எம்எல்ஏ அவர் தாங்க, நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அவர் தாங்க. முந்துப்பேட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவை பற்றி நம்ம கருத்து தெரிவிக்கணும் என்றால் அவருக்கு கட்சியை சார்ந்த ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ அவரை மதிக்கவில்லை. அவர் எப்படி மக்கள் எப்படி அவரை மதிப்பார்கள்? அவர் கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டும் கண்டு கொள்கிறார். ஏழை எளிய எங்களை மாரி ஏழை எளிய மக்களை கண்டுக்கவில்லை. சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்படுறாரு. இன்னும் எங்கள் மக்களுக்கு தேவைப்படுற அடிப்படை வசதிகள் செய்து தரணும். அன்றாடம் உளுந்தூர்பேட்டை தாலுகா ஆஃபீஸுக்கு பொதுமக்கள் போகிறாங்க. ஒரு கழிப்பிட வசதி இல்லை, கழிப்பிட வசதி கொண்டு வரணும்.
புதிதாக ஒரு நபரை தேர்ந்தெடுக்க வேண்டியது பொதுமக்களின் கோரிக்கைன்றதோட எங்களுடைய கோரிக்கை. உளுந்தூர்பேட்டைக்கு பேருந்து நிலையம் நீண்ட நாள் கோரிக்கை பேருந்து நிலையம் உடனடியாக உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் வரணும். இந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு தொகுதி நல்லா வளர்ச்சி அடையும் என்று தான் நாம் எதிர்பார்த்து அவர்களுக்கு வாக்களித்தோம். அவர் செயல்பாடுகள் மக்களுக்கு போதுமான திருப்தியை தரவில்லை தான் என்று சொல்ல வேண்டும். அடிப்படை வசதிகள், ஒரு ரோடு வசதியாக இருக்கட்டும், மின்விளக்காக இருக்கட்டும், குடிநீராகட்டும், எதுவுமே இங்கே சரியாக இல்லை என்றது தான் இங்கே பொதுமக்களின் மிகப்பெரிய அதிருப்தியாக உள்ளது. பேருந்து நிலையம் வந்துன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே இன்னும் அறிவிக்கலை. உளுந்தூர்பேட்டை நகர பகுதியில் பல வருடங்களாக நிலுவையில் இருந்த சர்க்கார் ஜாகாவிற்கு பட்டா வழங்கியுள்ளார். உளுந்தூர்பேட்டை நகர பகுதியில் பேருந்து நிலையம் அமைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். தற்போதைய எம்எல்ஏவுக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வந்திருக்குது போயிருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் இருந்தாலும் அதிருப்தியும் இருந்து கொண்டு இருக்குது. முதல்வருடைய முகாம்களில் மனு நீதி முகாம் இந்த மாதிரியான பல திட்ட முகாம்கள் அனுப்புகிறாங்க. அதில் மனு கொடுத்தவங்களுக்கெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறதாக எந்த விதமான தகவலும் இல்லை. விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பயிர்களுக்கு கிடங்குகள் பாதுகாப்பு இல்லாதனால குறைந்த அடிமட்ட விலைக்கு விவசாயிகள் வியாபாரிகிட்ட விற்க வேண்டிய அவல நிலை இருக்குது. அவருடைய செயல்பாடு திருப்திகரமாக உள்ளது. ஏனென்றால் 2050 கோடி ரூபாயில் காலனி தொழிற்சாலை வந்திருக்கிறது. அதே சமயத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலைக்கல்லூரி அமைவதற்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய பொருளாதார கல்வி வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கார். அவருடைய பணி எங்களுக்கு திருப்திகரமாக உள்ளதால் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் வாக்களிப்போம்.